ஒரு முறை வசிஷ்ட முனிவர் தன்னுடைய யாகத்துக்கு பல பொருட்களையும் வாங்க வேண்டும் என்பதினாலும் யாகம் எந்தவித தடங்களுமின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் வேண்டியதை தரும் காமதேனு பசுவை தனது யாகம் முடியும் வரை தந்து உதவ வேண்டும் என்று இந்திரனிடம் வேண்ட இந்திரன் தனது காமதேனு பசுவை அவருக்கு தந்துதவினர். காமதேனுவும் வசிஷ்டருடன் இருந்து அவரது யாகத்திற்கு உதவி புரிந்து வந்தது. ஒரு நாள் காமதேனு யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இடையூறு செய்யும் விதமாக நடந்து கொள்ள, அதனால் கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டு பசுவாக மாறி காட்டில் அலைந்து திரியுமாறு சாபமிட்டார். இதனால் காட்டு பசுவாக மாறி காமதேனு சுற்றித் திரிந்தது. இதற்கிடையில் தன்னுடைய காமதேனு வெகு நாட்களாகியும் திரும்ப வராதது குறித்து கவலையுற்று விசாரித்து நடந்தவற்றை அறிந்து கொண்டு வருத்தமுற்றார் இந்திரன். சக்தி வாய்ந்த முனிவர் என்பதனால் வசிஷ்டரை அவரால் எதிர்க்க முடியாது, அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தார் அவர். எனவே அவரிடமே சென்று சாப விமோசனம் பெற்று அதை திரும்பப் பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். தனது கோபத்தை எண்ணி வருந்திய வசிஷ்டரும் தான் இட்ட சாபத்தை திரும்ப பெரும் சக்தி தனக்கு இல்லை என்பதனால் தொண்டை மண்டலத்தில் ஒரு சோலை ஒன்று அமைத்து சிவலிங்கம் வைத்து பூஜித்து வந்தால் சாபம் விலகி காமதேனு திரும்ப அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என அறிவுரை தந்தார். இந்திரனும் இந்த ஆலயம் இருந்த இடத்திற்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வர, ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து காமதேனு திரும்ப கிடைக்க அருள் புரிந்தார். இவ்வாறு இந்திரனின் காரணம் அறிந்து உதவிய ஈசன் என்பதனால் காரணீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் என்கிறார்கள். அதே போல இந்திரனுக்காக உருவான கருமேகங்கள் சூழ்ந்து கார் மழை பொழிந்து குளிர்வித்ததால் இப்பகுதி காரணி என்றானதாகவும் ஒரு தகவல் உண்டு.